வணக்கம் நண்பர்களே. ஏ ராஜ்குமார் அவர்கள் இசையில ஸ்வர்ணலதா அவர்கள் பாடிய ஹிட்டான பாடல்கள், அதாவது எல்லாராலும் ரசிக்கப்பட்ட பாடல்கள் மொத்த தொகுப்பு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல இளையராஜா, தேவா, ஏஆர் ரஹ்மான் இவங்களுடைய இசையில ஸ்வர்ணலதா அவர்கள் என்னென்ன ஹிட் பாடல்கள் பாடியிருக்காங்க அப்படிங்கிற மொத்த தொகுப்பையும் கொடுத்துருக்கோம். அதெல்லாம் நீங்க பார்க்கலன்னா சேனல்ல போய் பாருங்க. இந்த வீடியோவினுடைய டிஸ்கிரிப்ஷன்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் அந்த வீடியோவுடைய லிங்க் கொடுத்துருக்கேன். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கிளிக் பண்ணி பாருங்க. வாங்க நண்பர்களே, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். நண்பர்களே, ஏ ராஜ்குமார் அவர்கள் ஆரம்ப காலத்தில், அதாவது 1988 ஸ்வர்ணலதா அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருந்தாரு. ஒரு சோக பாடல், அந்த சோக பாடல்ல ஒரு ஹம்மிங் மட்டும் பாடுறதுக்கு வாய்ப்பு கொடுத்திருந்தாரு. இன்னைக்கு வரைக்கும் அந்த ஹம்மிங்கை யாருமே மறக்க முடியாது. அப்படி ஒரு அற்புதமான ஹம்மிங் ரயிலுக்கு நேரமாச்சு திரைப்படத்திற்காக அவங்க பாடின ஃபர்ஸ்ட் பாடல், அதாவது ஒரு ஹம்மிங் மட்டும் பாடியிருக்காங்க. போறவளே பொண்ணு தாய், நானும் வரேன் நில்லு தாய். அடுத்ததா ஏ ராஜ்குமார் அவர்களின் இசையில ஒரு 10 வருட இடைவேளைக்கு அப்புறமா 1997 88 ஃபர்ஸ்ட் பாடிடுறாங்க. அதுக்கு அடுத்ததா 1997 சூரிய வம்சம் திரைப்படத்திற்காக இவங்க பாடின ஒரு இனிமையான காதல் பாடல். அடுத்ததா நாட்டுப்புற நாயகன் திரைப்படத்திற்காக ஸ்வர்ணலதா அவர்கள் பாடிய இந்த ஒரு இனிமையான ஜனரஞ்சகமான பாடல். அடுத்ததா சிம்மராசி திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான காதல் பாடல். அடுத்ததா சுயமரம் திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு துள்ளலான பாடல். அடுத்ததா வானத்த போல திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். அடுத்ததா ராஜகாளியம்மன் திரைப்படத்திற்காக இவங்க பாடின ஒரு பக்திமயமான மெல்லிசை பாடல். அடுத்ததா குபேரன் திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். இதே குபேரன் திரைப்படத்திற்காக ஸ்வர்ணலதா அவர்கள் பாடிய இந்த ஒரு துள்ளலான பாடல். சிம்மாசனம் திரைப்படத்திற்காக ஸ்வர்ணலதா அவர்கள் பாடிய இந்த ஒரு இனிமையான பாடல். இதே சிம்மாசனம் திரைப்படத்திற்காக ஸ்வர்ணலதா அவர்கள் பாடிய இரண்டாவது பாடல். மாயி திரைப்படத்திற்காக ஸ்வர்ணலதா அவர்கள் பாடிய இந்த ஒரு துள்ளலான பாடல். அடுத்ததா பாளையத்தம்மன் திரைப்படத்திற்காக ஸ்வர்ணலதா அவர்கள் பாடிய இந்த ஒரு இனிமையான பாடல். அடுத்ததா நாகேஸ்வரி திரைப்படத்திற்காக ஸ்வர்ணலதா அவர்கள் பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். அடுத்ததா பிரியாத வரம் வேண்டும் திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு மெல்லிசையான சோக பாடல். ஆனந்தம் திரைப்படத்திற்காக ஸ்வர்ணலதா அவர்கள் பாடின இந்த ஒரு துள்ளலான பாடல். புன்னகை தேசம் திரைப்படத்திற்காக ஸ்வர்ணலதா அவர்கள் பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். காமராசு திரைப்படத்திற்காக ஸ்வர்ணலதா அவர்கள் பாடின தாய்மை போற்றும் பாடல். காமராசு திரைப்படத்திற்காக ஸ்வர்ணலதா அவர்கள் பாடின படைவீட்டம்மன் திரைப்படத்திற்காக ஸ்வர்ணலதா அவர்கள் பாடின இந்த ஒரு பக்திமயமான பாடல். இதே திரைப்படத்திற்காக ஸ்வர்ணலதா அவர்கள் பாடிய இன்னொரு பக்திமயமான பாடல். நண்பர்களே, ஏ ராஜ்குமார் அவருடைய இசையில ஸ்வர்ணலதா பாடிய எல்லா பாடல்களுமே அனைவராலும் ரசிக்கப்பட்ட பாடல்கள் தான் சொல்லணும். ஏன்னா எந்த ஒரு பாடல்களுமே யாருக்கும் பிடிக்காது அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவருடைய இசையினுடைய நுணுக்கம் அந்த அளவுக்கு இனிமையா இருக்கும். சரி நண்பர்களே, இந்த பதிவுல ஏதாவது ஒரு பாடல், அதாவது ஸ்வர்ணலதா அவர்கள் பாடி கிட்டான ஏதாவது ஒரு பாடல் விடுபட்டு இருந்தா மறந்துடாம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. ஏன்னா நம்ம வீடியோ பாக்குற எல்லாரும் அந்த கமெண்ட்டை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த பதிவுல ஸ்வர்ணலதா அவர்கள் யாருடைய இசையில பாடின சூப்பர் ஹிட் பாடல்களை நீங்க தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்க அப்படிங்கிறது மறந்துடாம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. சரி நண்பர்களே, நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரியான அடுத்தடுத்த பதிவுகளை நீங்க பாக்குறதுக்கு வசதியா இருக்கும். நன்றி நண்பர்களே. மீண்டும் இது மாதிரியான ஒரு இசை சார்ந்த ஒரு பதிவோட உங்களை நான் சந்திக்கிறேன். இசையோடு இணைந்திருப்போம். வாழ்க வளமுடன்.